ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோன் அப்ளை பண்ணனா இப்படி தான் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி இந்த கிரெடிட் பி லோன் ஆப்பில் 40,000 ரூபாய் நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணால் எவ்வளவு வட்டி எடுக்கிறாங்க, அதாவது எத்தனை மாதத்துக்கு நமக்கு இந்த லோன் கட்டுறதுக்கு டைம் வந்து கொடுக்குறாங்க, அதே மாதிரி எவ்வளோ ஜிஎஸ்டி ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளோ, இன்சூரன்ஸ் எவ்வளோ, அதே மாதிரி பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் சார்ஜஸ் எவ்வளோ, இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே மாதிரி ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நமக்கு எடுக்கிறாங்கன்னு சொல்லி அதையுமே வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு லோன் அமௌண்ட்டு 40,000 ரூபா கிரெடிட் பில்லில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 40,000 ரூபா அமௌண்ட்டுக்கு டைமு, ஒரு லோன் கட்டுவதற்கு கால அளவுகள் டைம் வந்து இது முக்கியமானது. 8 மாதம் வந்து டைம் வந்து கொடுக்காங்க நமக்கு. அதாவது இந்த லோனு கட்டுவதற்கு 8 மாதம் டைம் வந்து கொடுக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் டு பேங்க், நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிஸ்பர்சல் ஆகிற அமௌண்ட்டு எல்லாமே பிடிச்சி போக ப்ராசஸிங் ஃபீஸ், ஜிஎஸ்டி, லோன் டாக்குமெண்ட் ஃபீஸ், அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ், அதேமாதிரி நம்மளுடைய கிரெடிட் ஸ்கோர் ரிப்போர்ட் இதெல்லாம் பிடிச்சி போக 36,681 36,681 ரூபா வந்து நமக்கு இதில் பிடிக்கிற, அதாவது லோன் டிஸ்பர்சல் ஆகிற அமௌண்ட்டு அந்த 40,000 ரூபாய்க்கு. இது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா 3,319 ஃபஸ்ட்டே வந்து எடுத்துடுறாங்க. இதில் பாதியாக வந்து குறைச்சிக்கலாம். இதை எப்படி வந்து கம்மி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதே மாதிரி இதில் எதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அந்த இன்சூரன்ஸ் ஃபீன் இருக்கும் 472. இதை வந்து நீங்கள் டிக்கெட் எடுத்து விட்ருங்க. அது 472 உங்களுக்கு பிடிக்க மாட்டாங்க. இதுலேருந்து 472 சேவ் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கிரெடிட் ஸ்கோர் ரிப்போர்ட், அது ஒரு 50 ரூபீஸ், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 522 ரூபா உங்களுக்கு இதிலே வந்து கிடச்சிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா 36,681 ப்ளஸ் 522 எவ்வளோ ஆச்சு? 37,203 ரூபா ஆச்சு. அதே மாதிரி ஒரு கூப்பன் கோடு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு லோன் அப்ளை பண்ணும்போது கிரெடிட் பியில் ஒரு கூப்பன் கோடு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த கூப்பன் கோடை வந்து யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாருமே FIN 100 FIN100 கேப்ஸ்லாக் போட்டுக்கோங்க. FIN00 இந்த இதை யூஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு கம்மியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1,258 வந்து நமக்கு கிடைக்கிது இந்த கூப்பன் கோடு மூலமாக. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 38,461 இது மூலமாக நமக்கு வந்து சேவ் ஆகுது. 38,461 நமக்கு டிஸ்பர்சல் ஆகுது 40,000 ரூபாய்க்கு. கிட்டத்தட்ட 1,539 ரூபா தான் நமக்கு எடுக்கிறாங்க. இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸு உங்களுக்கு பாதிக்கிட்ட கம்மியாகும். அதாவது 38,461 ரூபா கிரெடிட் ஆயிரும், 1,539 ரூபா தான் உங்களுக்கு பிடித்தம் பண்ணுவாங்க. நீங்கள் கட்டும்போது எவ்வளோ வந்து கட்டணும்? ஃபஸ்ட்டு ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோன்னு பார்த்துடலாம். 28% சொல்லி போட்டிருக்காங்க, 28% பைசான்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதேமாதிரி ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் பார்த்தீங்கன்னா 38.92% வந்து போட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இஎம்ஐ அமௌண்ட்டு மந்த்லி 5,539 ரூபா இஎம்ஐ அமௌண்ட்டு போட்டிருக்காங்க. இப்படி 8 மாதம் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1,539 ப்ளஸ் 4,412 இன்ட்ரெஸ்ட்டு 5,951 அதை 8ஆல் வகுத்தோம்னா 8 மாதம், ஒரு மாதத்துக்கு 743 ரூபா இன்ட்ரெஸ்ட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 ரூபா வட்டி உள்ளது. இந்த 40,000 ரூபாய்க்கு கிரெடிட் பியில் இன்ட்ரெஸ்ட்டு ரேட் பார்த்திங்கன்னா 2 ரூபா வட்டி உள்ளது. ஸோ உங்களுக்கு இந்த 40,000 ரூபா லோனு நீங்கள் அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ப்ரோமோ கோடெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்குன்னு சொல்லி ப்ரோமோ கோடு வந்து மெசேஜில் வரும், டெக்ஸ்ட்டில் வரும், இல்லை வாட்ஸ்அப்லேயும் வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ப்ராசஸிங் ஃபீஸு வந்து கம்மி பண்ணலாம். ஒரு லோன் அப்ளை பண்ணும்போது இப்படி ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். இப்படி அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கான இந்த லோன் அமௌண்ட், இந்த ப்ராசஸிங் ஃபீஸு, இந்த தேவையில்லாத இன்சூரன்ஸு, கிரெடிட் ரிப்போர்ட் சார்ஜஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கம்மியாகும். எல்லாம் தெரியாமல் வந்து டக்குன்னு அப்ளை பண்ணிடாதீங்க. உடனே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் வந்து லாஸு. இதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு 1,700 ரூபா கிட்ட இதிலே கிடச்சிருச்சு.
ஸோ இப்போ அந்த கூப்பன் கோடு, இந்த தேவையில்லாத இன்சூரன்ஸ்லாம் இது தெரியாமல் நிறைய பேர் உடனே அப்ளை பண்ணிடுறீங்க அவசரத்தில். ஸோ இப்படி பண்ண வேண்டாம். நீங்கள் கிரெடிட் பியில் லோன் அப்ளை பண்ணும்போது இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் முக்கியமாக. அப்போ தான் உங்களுக்கு இந்த அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் 40,000 ரூபாய் வந்து எடுத்தீங்களா, இப்படி தான் அப்ளை பண்ணிங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நீங்கள் கிரெடிட் பியில் லோன் எடுத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் எவ்வளோ எடுத்தீங்கன்ட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நன்றி.